ஆதியாகமம் 22:12 வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, அவனை நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்று பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ இந்த வசனத்துல ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. அது என்ன சொல்றாரு? எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால். என்ன செய்தார்? இரண்டாவது, ஆண்டவருக்காக என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். யாரை ஒப்பு கொடுத்தார்? தன்னுடைய ஒரே குமாரனாகி ஈசாக்கை ஆபிரகாம் ஒப்பு கொடுத்தான். அல்லேலூயா சொல்லுங்க. இதை எப்படிங்க ஒப்பு கொடுத்தா? ஆண்டவர் எப்படிங்க அந்த ஈசாக்க பலி கேட்டா தெரியுமா? தகன பலியா அவனுக்கு கொடுக்கணுமா? எப்படி கொடுக்கணுமா சொல்லுங்க? தகன பலியா? தகன பலினா என்ன அர்த்தம்? தகன பலினா என்ன அர்த்தம் தெரியுமா? பலிபீடத்திலே அவனை வைத்து அவனுடைய கழுத்தை அறுத்து அதற்கு பிற்பாடு அதை தீட்டு கொளுத்தணும். அந்த தூப வர்க்கமா அந்த வாசனை கர்த்தருக்கு நுகர்ந்து மகிழ்வாராம். அப்படி ஆண்டவர் ஈசாக்கை தனக்கு ஒப்பு கொடுக்க சொன்னார். ஒப்பு கொடுக்க சொன்னார். ஆனா அந்த காரியத்தை செய்வதற்கு ஆபிரகாமுடைய உள்ளம் பதறவில்லை. அவனை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்க ஆபிரகாம் துணிந்தானா? அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு அப்படி செய்ய முடியுமா? யோசிச்சு பாருங்க. அப்படி செய்ய முடியுமா? ஏன் இந்த காரியத்தை செய்தான்? அவனுக்கு தெரியும், தந்தவர், வாக்குத்தத்தம் தந்தவர் உண்மையுள்ளவர். அவர் இந்த சந்ததியை தந்தாரே, ஆனால் இந்த சந்ததியை அவர் அழிப்பதற்காக தரல. இன்னும் ஏதோ அவர் இந்த காரியத்தை சொல்றாரு, அதை நான் செய்வதற்கும் துணிந்தேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒப்பு கொடுங்க. நாம என்ன செய்யணும்? ஒப்பு கொடு. எல்லாம் ஒப்பு கொடுங்க. உங்களை ஒப்பு கொடுக்கணும், உங்க மனைவி ஒப்பு கொடுங்க, பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க, வாழ்க்கை ஒப்பு கொடுங்க, குடும்பத்தை ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுக்கிறது என்று சொன்னால் நம்மை முற்றிலுமா தேவனுக்கென்று அர்ப்பணிக்கிறோம். நமக்காக நான் வாழ்கிறது அல்ல, இனி தேவனுக்காக நான் வாழ்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அதனால தாங்க ஆண்டவர் இந்த காரியத்தை ஆபிரகாம் செய்ததுனால தான் ஆபிரகாமுக்கு, ஆண்டவருக்கு ஆபிரகாம் மேல ரொம்ப பிரியம் வந்துச்சு. இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் சொன்னா, நிச்சயமாக நான் ஆஸ்வதிப்பேன், அவனை பெருக பண்ணுவேன், நீ ஜாதிகளுக்கு தகப்பனா இருப்பாய். அல்லேலூயா. ஒப்பு கொடுங்க. உங்க ஆவி, ஆத்மா, சரத்தை முற்றிலுமா ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சிடணும். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுக்குது என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லும்போது சொல்லப்பட்டிருப்ப, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால். அப்ப நம்ம முற்றிலுமாய் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம ஜீவியத்தை ஒப்பு கொடுத்துருக்கணும், அர்ப்பணிச்சிடணும், முற்றிலுமா வந்துடணும். நீங்க ஒரு வசனத்தை வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல சோதரம் 2வது அதிகாரம் 23வது வசனத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சோதரம் அவங்க தேவாலயத்துக்கு கூட்டு போனாங்க, தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும்படியாய். வாசிங்க பாருங்க. லூக்கா 2:23. முதல் பேரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது எனப்படும் என்று கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கவும். அல்லேலூயா. எதுக்காக இப்ப இயேசு தேவாலயத்தை கொண்டு போனாங்க? கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லிருக்கிறபடியே முதல் பிறந்த ஆண் பிள்ளை கர்த்தருக்குரியது, அது பரிசுத்தமானது, அது தேவனுக்கென்று ஒப்பு கொடுக்கும்படியே சொல்லப்பட்டபடியே கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு போனாங்க. இந்த வார்த்தை எங்க எழுதிருக்கு சொன்னால் யாத்ராகம புஸ்தகம் 13வது அதிகாரம் 2வது வசனத்துல இந்த வார்த்தை சொல்லும் போது சொல்லப்பட்டிருக்கு. நீங்க எடுக்க வேண்டாம், மனசுல வச்சுடுங்க. யாத்ராகமம் 13:2 இந்த வார்த்தை சொல்லும்போது சொல்லுவோம். அப்ப கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கணும். யாருக்கென்று ஒப்பு கொடுக்கணும்? ஆண்டவருக்கு. நம்ம ஜீவியத்தை யாருக்கு ஒப்பு கொடுக்கணும்? கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். பாவத்திற்கு ஒப்பு கொடுக்க கூடாது. பாவத்திற்கு ஒப்பு கொடுத்தா பாவம் ஆளுகை செய்யும். பிசாசுக்கு ஒப்பு கொடுத்தாலும் பிசாசான ஆளுகை செய்யும். அவன் ஆளுகை செய்யும் போது நமக்குள்ளாய் பாவத்தை கொண்டு விதைக்கிறான். பாவத்தின் எண்ணங்கள் விதைக்கப்படுது. பாவத்தின் எண்ணம் விதைக்கப்பட்டதுனால் பாவத்தின் கிரியைகள் நடப்பிக்கப்படுகிறது. பாவத்தின் கிரியை என்று சொன்னால் அந்த பாவத்தை செய்வதற்கு நம்முடைய இருதயம் துணிகரம் கொள்ளுகிறது. துணிகரம் கொள்ளுகிறதுனால் அந்த பாவத்தை செய்வதற்கு ஜனம் அஞ்சாதிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் பாருங்க, ஒரு நாள் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா மரணம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு நாள் இன்னைக்கு பார்க்க முடியாது. மரணம் இல்லைன்னு சொல்லி ஒரு என்னைக்காவது எங்கேயாவது பார்த்துருக்க, ஒரு பேப்பர் எடுத்தாலும் பார்க்க. இந்த பாருங்க, போன மாசத்துல ஒரே நாள்ல 3 பிளைன் விபத்துக்கு ஆயிருக்கு. அந்த இப்போ ஒரு சின்ன குழந்தை ஒண்ணு ஸ்கூலுக்கு போன பிள்ளை அதை கொண்டு செப்டிக் டேங்க்ல கொண்டு போட்டு
யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு நாளும் இது காரியம் நடந்து கொண்டே இருக்கு. காரணம் என்ன? அவர்கள் சத்துருடைய கரத்தில் அங்கே ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். அவங்க பரிசுத்தமான தேவனுக்கு தங்களை அர்ப்பணிக்கல. பரிசுத்தமான தேவனுக்கு தங்களை அர்ப்பணித்திருந்தால் அவங்களுடைய சிந்தை பரிசுத்தமா இருக்கும், இருதயத்தின் நினைவுகள் பரிசுத்தமா இருக்கும், ஜீவியங்கள் பரிசுத்தமா இருக்கும். அவங்க பரிசுத்தமானதை செய்வதற்கு நாடு. ஏன்? அது முதல் வருகிறது கர்த்தருக்குரிய, அது பரிசுத்தமானது. அந்த பரிசுத்தத்தையே இன்றைக்கு சாத்தானவன் சீர்குலைத்து கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. அதான் தான் சொல்றேன், நீங்க ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவருக்குன்னு ஒப்பு கொடுங்க. காலையில எந்திரிச்சு நீங்க ஜெபிக்கும் போது ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் அந்த நாள் முழுதுமா நீங்க ஆளுகை செய்யுங்க. ஆவி ஆத்துமா சரத்தை ஒப்பு கொடுங்க. குடும்பத்தை ஒப்பு கொடுக்குறேன், நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, நடத்துங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. இரவுல ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே ஆவி ஆத்துமா சரத்தை ஒப்பு கொடுக்குறோம், நீங்க இந்த இரவிலையை காத்து கொள்ளுங்க அப்படின்னு ஆண்டுட்டு ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுக்கும் போது தேவனே நம்மை நடத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம நடத்த முடியாது, ஆண்டவர் நம்ம நடத்தணும். ஆண்டவர் நம்ம நடத்தணும்னா நம்ம அவருக்கு நம்ம என்ன செய்யணும்? ஒப்பு கொடு, தத்தம் செய்யணும், பலிபீடத்திலே நம்மை அர்ப்பணிக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம ஒப்பு கொடுக்கணும். 1 சாமுவேல் புத்தகம் 11ஆம் அதிகாரத்துல அன்னாள் தேவ நோக்கி ஜெபம் பண்ற, ஆண்டவரே எனக்கு ஆண் பிள்ளை தார், அது உமக்கே ஒப்பு கொடுக்கிறேன், உமக்கென்று ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கு ஒரு ஆண் குழந்தை தார், உமக்கென்று, எனக்கு வேண்டாம், உமக்கென்று இருக்கட்டும், அது உமக்கென்று தந்துடுறேன். ஆனா என் ஜீவியத்துல என்றைக்கு நாங்கள் உங்களுக்கு அர்ப்பணிக்கிற ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி இருந்தா நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே, ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். வாக்கு தத்தம் செய்தவர் கர்த்தர். வாக்கு மாற மாட்டார். தான் சொன்னதை குறித்து மனஸ்தாபம் படவே மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை. நீங்க ஆதியாகமம் 22ஆவது அதிகாரத்துல வாசிக்கும் போது 16ஆம் வசனத்துல ஆண்டவரே சொல்றார் பாருங்க, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல், ஆண்டவர் சொல்ல பாரு, அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால். இப்ப வந்துட்டு அந்த வார்த்தை, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து வானத்து நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணலை போல பெருக பண்ணு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 2வது ஒப்பு கொடுக்கணும். இன்னைக்கு உலகத்துடைய ஆசீர்வாதத்தை குறித்து பிரசங்கிக்காத சபையே கிடையாது, ஊழியக்காரனே கிடையாது. எல்லா உலகத்துல கர்த்தர் அப்படி ஆஸ்வதிப்பார், இப்படி இந்த வருஷத்துல நீ அப்படி இருப்பா இப்படி இருப்பான்னு. இந்த வருஷத்துல இல்லை, எந்த வருஷத்துல ஆனாலும் மாற போறதே கிடையாது. அல்லேலூயா. நிறைய பேர் நினைக்கிறேன், புது வருஷம் பிறந்துட்டுன்னா இனி எல்லா தலையெழுத்தெல்லாம் மாறினேன். தலையில முதல்ல எழுத்தே கிடையாது. அல்லேலூயா. எல்லாம் மாறிடுமா? புது வருஷம் வந்துட்டு என்ன செய்யுமா? சொல்லுங்க. எல்லாம் மாறிடும். என்ன மாறும்? திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை மாற போகுதா? அதே மாதிரி தான் இருக்கும், மாற்றமே இருக்காது. அல்லேலூயா. எப்போ நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் வருதோ அன்றைக்கு எல்லா நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே புது வருஷமா தான் இருக்கும். அல்லேலூயா. நம்ம முதல்ல ஒப்புவிக்க வேண்டியவற்றை நம்ம ஒப்புவிச்சுட்டு நம்முடைய ஜீவியத்தை ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பயந்து நம்ம ஜீவிப்போமானால் நம்முடைய வாழ்க்கை புதுசாய் மாற்றிட. வருஷம் பிறக்கும் இல்லையே தெரியாது, ஒவ்வொரு நாளும் நம்ம பிறந்துகிட்டே இருக்கணும், ஒரு புதிய அனுபவத்தில் பிறந்துகிட்டே இருக்கணும். வசனம் சொல்லுது, உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறதுனாலே மறுமாக்கப்படுங்கள். இந்த மறுமாக்கப்படுகிற பூமியிலே நாம் மறுமாக்கப்படுகின்ற அனுபவம் தான் நம்முடைய வாழ்க்கையிலே புதிதாய் பிறக்கிற ஒரு அனுபவம். ஒவ்வொரு நாளும் பிறக்கணும். நேற்று கோவப்பட்டுட்டோம், ஒரு மாதிரி பேசிட்டோம், கெட்ட வார்த்தை போட்டுட்டீங்க, சண்டை போட்டுட்டீங்க, அந்த காரியம் அதோடு முடிஞ்சிடணும். அடுத்த நாள் வரச்சில அது வரக்கூடாது. அல்லேலூயா. அதற்கு அந்த அடுத்த நாள் மட்டுமல்ல, கடைசி வரைக்கும் அது என்ன செய்ய நம்மள வரக்கூடாது, பின்தொடரக்கூடாது. அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சிடணும், அதுக்கு ஸ்டாப் பண்ணிடணும். குடும்பத்துல சண்டை போடுறதை ஸ்டாப் பண்ணிடணும். எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவர் ஒப்பு கொடுங்க. பிரச்சனை வருதா ஓடிப்போங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே குடும்பத்தை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே பிரச்சனை வருது, நீங்க பார்த்து கொள்ளுங்க. நீங்க ஆண்டவர்கிட்ட அப்படி அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் அதை பொறுப்பெடுத்துக் கொள்வார். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப குழப்பத்தை உண்டு பண்றது யாரு அப்படின்னா பிசாசானவன். யாரு? அதான் ஆண்டவருடைய வார்த்தை. பிசாசுக்கு நீங்க என்ன செய்யாதுங்க, இடம் கொடாதிருங்கள். பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. இடம் கொடுத்துட்டீங்கன்னா அவன் அப்படியே அவனுக்கு வேலையை அப்படியே செய்ய ஆரம்பிச்சிடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் அந்த இடம் கொடுக்க கூடாது? சில நேரங்கள் அவன் உள்ள வந்துட்டா குடும்பத்துல சமாதானத்தை எடுத்து போட்டுருவான், பல பிரச்சனைக்கு நடக்கும்படி கிரியை செய்வான், வேலை செய்வான். அப்போ குடும்பமே சிதறி சின்னா பின்னமாய் போயிடும். அதாவது ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்ல, நீங்க ஒப்பு கொடுங்க. ஆபிரகாம் செய்த காரியம் என்ன? தன்னை தேவனுக்கு என்று ஒப்பு கொடுத்தான். அல்லேலூயா. ஒப்பு கொடுக்கணும், முழுமையா ஆண்டவருக்காக வாழணும். அவ்வளவுதான். இன்னும் இயேசு ஏற்றுக்கொண்டாச்சு, லாப நஷ்டம் எல்லாம் நான் இனி இயேசுக்குள்ள இருக்கிறேன், அவ்வளவுதான். சொல்லுங்க பார்க்கலாம். அவர் பார்த்துக்கிடுவார். நம்மள ஒருத்தன் தொட முடியாது, என்ன செய்ய முடியாது, தொடவே முடியாது, தொடறதுக்கு அனுமதிக்க மாட்டார். ஏன்னா ஆண்டவரே சொன்னார்,
என் கரத்தில் இருக்கு, பறித்து கொள்ள ஒருவருக்கு ஆண்டவர் அனுமதிக்கல. அல்லேலூயா. உன்னை என் உள்ளம் கையில வரைந்து வச்சிருக்கிறேன். அவருடைய உள்ளம் கையில வரைஞ்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ளம் கையில வரைஞ்சு வச்சிருக்கிறாருன்னா நம்ம போட்டோவோ அப்படியே நம்ம படத்தை வரைஞ்சு வச்சுட்டு அன்னிதில் இப்படி பார்த்துட்டே இருக்காரு. எங்க போனாலும் கொண்டு போறார். அல்லேலூயா. நம்ம ஆட்கள் கொண்டு போனா ஒரு சோப்பு டப்பா செல்போனை தூக்கிட்டு போவாங்க எங்க போனாலும். அல்லேலூயா. ஆனா அவரு எங்க போனாலும் நம்மள அப்படியே கையில வச்சுட்டு போறாரு. சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா நம்முடைய ஜீவியத்தை அவருக்கு ஒப்பு கொடுத்ததுனாலே. அல்லேலூயா.